மாண்புமிகு தெலங்கானா மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி அவர்களை சிறப்பிக்க மத்திய மக்கள் தொடர்பகத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இயக்குநர் திரு ஜே காமராஜ் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக விழாவின் சிறப்புரையாற்ற தெலங்கானா மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களுக்கு எனது வணக்கம். சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவின் மாநில தலைவருமான சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எனது வணக்கம். அரசு அதிகாரிகள் திரு பழனிசாமி அவர்களுக்கும் திரு காமராஜ் அவர்களுக்கும் மற்றும் பயனாளிகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த அளவிற்கு ஒருவரையும் பார்த்து 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 திட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை மக்கள் இன்று உணர்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு இந்த கண்காட்சியில பாத்தீங்கன்னா இந்த முகாம்ல ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது, ஆதார் திருத்தம் வழங்கப்படுகிறது, கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து அட்டை, இதெல்லாம் பல பேருக்கு தெரியாமல் இருந்தது. கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து அட்டை, அதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அந்த அட்டை வைத்திருந்தா பல சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கும், அந்த அட்டை இங்கே வழங்கப்படுகிறது. அதே மாதிரி டெம்பரரி டிரைவிங் லைசன்ஸ் LLR என்கின்ற அந்த இது நம்ம போய் ஒருத்தட்ட சொல்லி அதெல்லாம் வாங்குறது ஒரு நிமிடத்திற்குள்ள அவர்களுக்கு கிடைக்கும்படி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத், இன்னைக்கு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடி. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட மருத்துவ காப்பீடு திட்டத்துல மட்டும் 1 கோடி பேர் பலனடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இது பல பேருக்கு தெரியாது. அதே மாதிரி கேஸ் கனெக்ஷன், இன்னைக்கு குடும்ப தலைவிகள் முகத்துல நான் மகிழ்ச்சியை பார்த்தேன். ஏன்னா வந்த உடனே அவங்களோட பதிவு செய்து எல்லாவற்றிற்கும் மேல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உஜ்வாலாவா இருக்கட்டும், புதிய கனெக்ஷனா இருக்கட்டும், மனைவி பேர்ல பதிவு செய்யறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெண்களுக்கு. யாரும் நீ பாட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட முடியாது. போனா அந்த அம்மா கேஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால இன்னைக்கு எல்லாரையும் மகிழ்ச்சியா வைக்க வேண்டியது அவர்கள் கடமை. அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ், உண்மையிலேயே இங்க அரசு அதிகாரிகள் அந்தந்த துறையை சார்ந்தவர்களை பாராட்டுகிற காவல் போஸ்ட் ஆபீஸோட அதிகாரிகளுக்கு அதிக வேலை பழு. ஏனென்றால் நேற்றிலிருந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம், பென்ஷன் திட்டம் எல்லாருக்கும் பதிவு இருக்கிறது. அது மட்டுமல்ல வேலை வாய்ப்பு, ஒரு 200 பேருக்கு வேலை வாய்ப்பு திட்டமும் இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மருத்துவ கேம்ப் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் IMF என்ற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாரத தேசத்துல 140 கோடி மக்கள்ல யாராவது ஒருத்தர் ஒரு திட்டத்தினால் பலன் பெற்றிருக்கிறார்கள். சமூக நீதியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பாதுகாத்திருக்கிறார் என்று மிகப்பெரிய நிறுவனம் பாராட்டி இருக்கிறது. அதனால் நீங்கள் பலனாளிகள் எல்லோரும் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய நமது மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் துறை சார்ந்த இந்த அமைப்பு மக்களுக்கு நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்காக மாண்புமிகு முருகன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய தெலங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரை வழங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாரத அரசின் நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து 2 நாள் சேவை முகாம், இந்த சேவை முகாமிற்கு மாண்புமிகு நம்மளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய துறையிலிருந்து இந்த 2 நாள் சேவை முகாம் நடத்துகிறார்கள். மதிப்புக்குரிய தலைமை இயக்குநர் பழனிசாமி அவர்கள் இதை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
எனக்கு முன்னாலே வாழ்த்துரை வழங்கிய மேதகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாரத பிரதமரின் பல்வேறு நலத்திட்டங்களை, அதிலும் குறிப்பாக இந்த பகுதியில் இந்த மண்டபத்தில் என்னென்ன திட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக மதிப்புக்குரிய காமராஜ் அவர்கள் ஒருங்கிணைத்து சேர்த்திருக்கிறார்கள். மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பெயரில் மத்திய இணையமைச்சராக தமிழகத்தில் இருந்து தமிழக மக்களின் நலனுக்காக பாரத பிரதமரின் திட்டங்களை எல்லாம் இன்றைய தமிழ்நாடு முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிற டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திலிருந்து எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட தமிழகத்தின் சார்பாக ஒருவர் இருக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் எல் முருகன் அவர்களை மத்திய இணையமைச்சராக நியமித்த மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். தமிழின் பெருமையும் தமிழின் கலாச்சாரத்தையும் உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக ஐநா சபைக்கு போனாலும் சரி, சமீபத்தில் மலேசிய நாட்டிற்கு போகும்போதும் சரி, அங்கே இருக்கிற நாட்டு அதிபர்கள் மத்தியிலே பேசும்போது நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். எங்கள் நாட்டில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள கலாச்சாரத்தையும் தமிழின் பெருமையும் எதிரொலிக்கின்ற மாபெரும் ஒரு பழைய மொழி தமிழ் மொழி என்று தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எதிர்கொள்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் ஒரு பெருமையை சேர்த்தார். இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக நமது கொங்கு மண்டலத்தினுடைய கோயம்புத்தூரில் இருந்து முன்னாள் ஆளுநராக இருந்த மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழருடைய சார்பாக தமிழருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக நியமித்த பெருமையும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்தார். இங்கே பார்த்தோம், இன்சூரன்ஸ் ஸ்கீம், கர்ப்பிணி பெண்களுக்கு அட்டைகள், கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக, கேஸ் சிலிண்டர் கேஸ் கனெக்ஷன் அனைத்தையும் கொடுக்கிறது மத்திய அரசு. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எதையும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நேற்று கூட தூத்துக்குடி துறைமுகத்தில் 1700 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை கப்பல் மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் 1500 கோடி ரூபாய்க்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், 1500 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை தந்திருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு கடல்சார் துறைமுகங்களுக்கு 4800 கோடி ரூபாயை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து ஆரம்பித்து வைத்தார்கள். இதே மாதிரி அது வளர்ச்சிக்கான திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள். இதை இன்றைக்கு இந்த திட்டங்கள் நமது மத்திய அமைச்சர்கள் இன்னும் விளக்கமாக சொல்லுவார்கள். 5000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக 5000 ரூபாய் கொடுக்கிறார்கள்? ஓட்டுக்காக 5000 ரூபாய் கொடுக்கிறார்கள். கோடை காலத்திற்காக 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறார்கள். 5 ஆண்டுகள் கோடை காலம் வந்தது. ஆனா அந்த 5 ஆண்டு கோடை காலத்துக்கெல்லாம் பணம் கொடுக்கவில்லை முதலமைச்சர். ஆனால் இப்பொழுது கொடுக்கிறார்கள். இந்த மேடையில் அதிகம் பேசக்கூடாது என்று சொன்னாலும் கூட மத்திய அரசு, நமது மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், ஒரு மூட்டை யூரியாவுக்கு 1500 ரூபாய் ஆகிறது. ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுக்கு 250 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஏடிபி அதே மாதிரி 1500 ரூபாய் ஆகிறது, 350 ரூபாய் கொடுக்கிறார்கள் உரம். விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார்கள் மத்திய அரசு, பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மத்திய அரசு மக்களுக்கான திட்டங்களை நாளும் செய்து கொண்டிருக்கிறது. நாடும் முன்னேறி கொண்டிருக்கிறது. நாமும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நமது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள திருமிகு உமா ஆனந்த் மாமன்ற உறுப்பினர் அவர்களை சிறப்பிக்க மத்திய
மத்திய மக்கள் தொடர்பக இயக்குநர் திரு ஜே காமராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு செய்துள்ள மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை தலைமையுரை ஆற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கான ஒருங்கிணைந்த 2 நாள் சேவை முகாமில் என்னுடன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவுடைய முன்னாள் மேதகு ஆளுநர் மரியாதைக்குரிய திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற டிஜி சவுத் இந்தியா திரு பழனிசாமி அவர்களே, சென்னை ஆர்ஓ திரு காமராஜ் அவர்களே, சென்னை மாமன்றத்தினுடைய உறுப்பினர் சகோதரி உமானந்தன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களை, பங்கு பெற்றிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கும் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கடந்த 12 ஆண்டுகள் ஆட்சியில் இந்தியா மிக வேகமாக முன்னேற்றத்தை கொண்டிருக்கிறது. இந்த வேகமான முன்னேற்றத்தில் இன்றைக்கு நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு, ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாடு இரண்டும் ஒரு சேர முன்னேற்ற வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இலக்கு லட்சியம் 2047 நம்மளுடைய நாடு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு வல்லரசாக வேண்டும். அந்த கனவை நினைவேற்றும் விதமாக 2047க்கு நாம் வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். அதற்கான அடியை எடுத்து வைத்திருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய பிரதமருடைய தொலைநோக்கு பார்வை, அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒரு புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்கள் அனைத்து மக்களும், ஏன்னா டெவலப்மெண்ட்ங்கும் போது எல்லாருமே ஒரு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ், அதாவது அனைவருடைய நம்பிக்கையோடு, அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம் அடிப்படை கட்டமைப்பை, இன்னைக்கு பார்க்கிறோம் சென்னை மெட்ரோ, மதுரவாயில், போர்ட் ட்ரஸ்ட் வரலுமான இரட்டை பாதை, அதே மாதிரி சென்னையை சுத்தி இருக்கிற தேசிய ஹைவேக்கள், 4 வழி ஹைவே, 6 வழி, 8 வழி இண்டஸ்ட்ரியல் காரிடார். இப்ப சென்னைக்கு இந்த பட்ஜெட்ல சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத்திற்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகிறதையும் நம்மளுடைய பட்ஜெட்ல நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முன்னாடி எல்லாம் நம்ம ஏதோ பார்ப்போம், யாராவது ஜப்பான் போயிட்டு வந்து எல்லாம் வெளிநாடுகளில் போயிட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க நாங்க அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல புல்லட் ட்ரெயின் வந்து இருக்குது. 2027 மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து விட போறாங்க. அதுக்கு அடுத்து உடனடியாக நம்மளுடைய சென்னையிலிருந்து பெங்களூருக்கும், சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கும் விட போறோம். அதை தவிர்த்து இன்னைக்கு வந்தே பாரத் ரயில்களினுடைய செயல்பாடு, சென்னை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், அது மட்டுமல்ல திருச்சிராப்பள்ளி விமான நிலையம். இங்க பல பேர் திருச்சி போயிருப்பீங்க. திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தோடு ஸ்ரீரங்கம் கோபுரத்தை வச்சு நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அந்த விமான நிலையத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பை, உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்பை நாம் உயர்த்தியதோடு ஏழை எளிய மக்களுக்கான நல் திட்டங்களை செயல்படுத்துவதில் நாம் முனைப்போடு நம்முடைய பிரதமர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி எல்லாம் 2014க்கு முன்னாடி பல சகோதரிகள் பேங்க்னா என்னன்னு தெரியாம இருக்கு. பேங்க் வாசலே தெரியாது. ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் தான் பேங்க்குக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அனைவருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது. திட்டங்களுடைய பணம் பெனிஃபிஷியரிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் வர்றதுக்கு மட்டுமே ஜன்தன் அக்கவுண்ட், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே இது மகளிருக்கான ஜன்தன் அக்கவுண்ட், தாய்மார்களுக்கான ஜன்தன் அக்கவுண்ட்
கிட்டத்தட்ட 1.8 கோடி பேருக்கு 1,08,00,000 பேருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜன்தன் இலவசமான பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரதமருடைய ஜீவன் சுரக்ஷா என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை கிட்டத்தட்ட 1.2 கோடி பேர் 1,02,00,000 பேர் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் வச்சிருக்காங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பிரதமருடைய விபத்து காப்பீடு திட்டத்தில் கிட்டத்தட்ட 2.8 இங்க ஏன் வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க 2.8 கோடி பேர் பிரதான் மந்திரியுடைய சுரக்ஷா பீமா திட்டத்தில் நம்மளுடைய சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கிறது. PM உடைய முத்ரா யோஜனா, முத்ரா என்பது சின்ன சின்ன சகோதரிகள் எல்லாம் இருக்கிறீங்க, சின்ன சின்ன கடன் வாங்கி 10,000, 20,000, 50,000, 1,00,000 கடன் வாங்கி சின்ன சின்ன தொழில்களை செய்வதற்கான அந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 3.6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகள்ல நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய அக்கௌண்ட்ல எல்லாரும் அக்கௌண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வயதானவங்களுக்கு அடல் பென்ஷன் யோஜனான்ட்டு கிட்டத்தட்ட 55 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய அந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தெருவோர வியாபாரிகளுக்கு தமிழ்நாட்டில் இங்க சென்னையில தெருவோர வியாபாரிகள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு கந்து வட்டிக்காரங்கிட்ட வந்து காசு வாங்குவோம். அவன் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் நீங்க வாங்கினீங்கன்னா 900 ரூபாய் கொடுப்பான். நீங்க ஆனா டெய்லி அவனுக்கு 1000 ரூபாய் கட்டணும். இப்படி இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் கரெக்டான குறைந்த வட்டியில அவர்களுக்கு நம்மளுடைய பிரதமரனுடைய தெருவோர வியாபாரிகளுக்கான கடன் கிட்டத்தட்ட 2.8 லட்சம் பேருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கப்படுது. அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான கிரெடிட் கார்டு, இது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, விவசாயத்தை அடுத்து மீனவர்களுக்கும் கூட, மீனவர்கள் மட்டுமல்ல, அல்லது 2 மாடு வச்சு டவுன்ல எல்லாம் கூட அங்கங்க மாடு வச்சிருக்காங்க, மாடு வச்சு அவங்க பால் கறந்து பால் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கூட இந்த KCC கிரெடிட் கார்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 34 லட்சம் KCC கிரெடிட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமருடைய கனவு லட்சியம் எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்குமே நம்மளுடைய சகோதரிகளுக்கு குடிநீர் வசதி கொடுக்க வேண்டும் என்பதுதான். வீட்டுக்கு வீடு குழாய் பைப் மூலியமாக தண்ணி தர வேணும். உங்களுக்கு தெரியும், சென்னையில பல பேர் 2003, 2004 எல்லாம் நைட்டு 1 மணிக்கு லாரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். 2 மணிக்கு லாரி வரும், 3 மணிக்கு லாரி வரும். தண்ணி வண்டி எப்படா வரும்? அது கூட ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும், 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஆனா அதை நிலைமையை நீக்கி ஒவ்வொருவருக்கும் சுகாதாரமான குடிநீரை கொடுக்கணும் அப்படின்ற கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 1,01,00,000 பேருக்கு அந்த பைப் கனெக்ஷன் மூலம் தண்ணீருக்கான திட்டத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு அவங்களும் யாரும் புகையில சமைக்க கூடாது, எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும்ட்டு இன்னைக்கு கூட இங்க அந்த சகோதரிகள் என்ரோல் பண்ணி கேஸ் கனெக்ஷன் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு இலவசமான கேஸ் கனெக்ஷனை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே போல ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்துகள் வாங்கணும்ட்டு பாத்தீங்க, அங்க போய் BP செக் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி சுகர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் நீங்க வாழ்நாள் முழுவதும் லைஃப் ஸ்டைல் மாத்திரைகள் எடுக்கணும். அதுக்கு வந்து வெளியில வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கான மாத்திரைகளை இங்க இந்த நம்மளுடைய பிரதமருடைய மலிவு விலை கடையில கிட்டத்தட்ட வெறும் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு அதை நம்ம வாங்க முடியும். கிட்டத்தட்ட 1535 கடைகள் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த கடைகள் இருக்கிறது. அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டம் கிட்டத்தட்ட 85 லட்சம் பேருக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில ஒவ்வொரு மாசமும் பிரதி மாசமும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமரனுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 3,06,00,000 பேர் இந்த திட்டத்துல பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அதே போல விவசாயிகளுக்கான சன்மான நிதியை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துக்கொண்டு, இதையெல்லாம் இந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்துல பயன்பெறுவதற்காகவும் மக்களிடத்துல கொண்டு செல்வதற்காகவும் இந்த மாதிரி கேம்ப் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 30க்கு மேல ஈவெண்ட் இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்மளுடைய டி நகர் மேற்கு மாம்பலம் பகுதியில இந்த கேம்பை நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாமே நடத்தியிருக்கிறாங்க. நம்மளுடைய தன்னார்வலர்கள் பல பேர் சகோதரர்கள் இதற்காக வேலைகள் செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏன்னா அவங்க நல்ல எண்ணம், நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக
பயனாளிகளுக்கு சென்று சேர வேண்டும். பிரதமர் என்ன திட்டத்தை கொடுக்கிறாரோ, திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்ன திட்டத்தை கொடுக்கிறாரோ அது நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த மாதிரியான கேம்புகளை, முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் பலனடைந்த அனைவருக்கும் கூட நம்மளுடைய பிரதமர் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மேல, தமிழ் மக்கள் மேல, தமிழ் பண்பாட்டு மேல, தமிழ் கலாச்சாரத்து மேல, தமிழ் மொழி மேல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிறார். அதனாலதான் காசி தமிழ் சங்கமம் ஆகட்டும், அதே போல பொங்கல் விழா ஒவ்வொரு வருடமும் டெல்லியில நடக்கிற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது, ஐநா சபையில போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உறக்க சொன்னது, அது மட்டுமல்ல திருக்குறளை நம்மளுடைய தமிழனுடைய ஒவ்வொருவருக்கான ஒரு கௌரவம், அந்த திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட உலக நாடுகளினுடைய மொழிகள்ல மொழிபெயர்த்து அந்த நாடுகளில் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வெளிநாடுகளில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவருக்கு உங்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். தனது சீரிய சிந்தனைகளை சொற்களாக வடித்து நம் அனைவருக்கும் வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக லக்பதி நிதி திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக்கான கடனுதவி உத்தரவு